உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 3ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மாசம் மகிழ்ச்சி, ரிஷபம் எதிர்ப்பு, மிதுனம் வெற்றி, கடகம் தடங்கள், சிம்மம் நட்பு, கன்னி தோல்வி, துலாம் லாபம், விருச்சிகம் ஊக்கம், தனுசு சுகம், மகரம் அசதி, கும்பம் புகழ், மீனம் ஆக்கம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோம்னா, சிகிச்சைக்கு உரிய காலங்கள், மருத்துவ ஜோதிடம் என்று ஜோதிடத்தில் ஒரு பகுதி இருக்குது. மெடிக்கல் அஸ்ட்ராலஜி என்று நாங்கள் சொல்லுவோம். மருத்துவ ஜோதிடம், ஜோதிடம் சம்பந்தமாக மருத்துவம் செய்யக்கூடிய காலங்களை பற்றியும் உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களை பற்றியும் அந்த ஜோதிடம் தெளிவாக விரித்து கூறுகின்றது. இப்போ ஒருத்தருக்கு நோய் அறிகுறிகளை கண்டதன் பின்னர் இன்ன நோய் வருதுன்னு டாக்டர் கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், மருத்துவ ஜோதிடத்தின்படி நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு என்ன நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு ஜோதிடப்படி உள்ளதா, சுகர் வருமா, ப்ரெஷர் வருமா, ஹார்ட் அட்டாக் வருமா, இரத்தத்தில் நோய் வருமா, எலும்பில் நோய் வருமா, மார்பு பகுதியில் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, வயிற்று பகுதி, உதாரணத்துக்கு 5ல் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு வயிற்று பகுதியில் நோய் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகம். சனி ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் இடது பக்கத்து மார்பு ஹார்ட் அட்டாக் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி கால் பாதங்கள், சில பேருக்கு பாருங்க டயபெட்டிஸ் வந்து காலை வெட்டிடுவினம். அவேட ஜாதகத்தில் சனீஸ்வரன் பாதிக்கப்பட்டிருந்தால் கால் பகுதி, அதுவும் வலது காலா இடது காலான்னு கண்டுபிடிக்கலாம், நோய் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். 5ல் செவ்வாய் இருந்தால் சத்திர சிகிச்சை, வயிற்று பகுதிக்கு மருத்துவ உதவி தேவை, வயிற்று பகுதியில் சத்திர சிகிச்சை நடக்க வாய்ப்பு அதிகம். நாங்கள் ஜோசியத்தை பார்த்து சொல்லுவோம், ஓம் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கேர்னியா ஆப்ரேஷன் வயிற்றில் பண்ணியிருக்குது ஐயா என்று சொல்லுவினோம். இந்த மாதிரி ஜாதகத்தை வச்சு 12 ராசி கட்டங்களில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய விதங்களை வைத்து நாங்கள் எந்த வகையான நோய், குறிப்பாக எந்த நோயின்னு சொல்ல முடியாட்டி போல வயிற்று பகுதியில் உங்களுக்கு நோய் வரும், வயிற்று பகுதியில் கத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும், வயிற்று பகுதிக்கு மருத்துவ உதவி தேவை என்ற மாதிரி ஜாதகத்தை வச்சு சொல்லலாம். சரி, அது நோய்களை பற்றி ஜோதிடம் ஒரு பக்கம் பேசி கொண்டு போனாலும் இன்னொரு பக்கம் மருத்துவத்துக்குரிய காலங்களை பற்றி சொல்லுது. எப்போ நீங்கள் மருந்தெடுக்க தொடங்க வேண்டும், என்ன மாதம் உங்களுக்கு நல்லது, என்ன கிழமை உங்களுக்கு நல்லது, எந்த திதி நட்சத்திரத்தில் நீங்கள் மருத்துவத்தை செய்ய வேண்டும், எப்போ ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு கேட்பினோம். சில பேர் வருவினம் ஜாதகம் பார்க்க என்னட்ட, ஐயா பைபாஸ் ஆப்ரேஷன் செய்ய சொல்லி டாக்டர் சொல்லிட்டார் ஐயா, எப்போ செய்யலாம், டேட் ஒன்றும் எங்களுக்கு தாங்கோ, எப்போ ஆப்ரேஷன் செய்தால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பி வருவார், சந்தோஷமாக இருப்பார், ஆரோக்கியம், எப்போ ஆப்ரேஷன். நாங்கள் உடனே பஞ்சாங்கத்தை எடுத்து மருத்துவ ஜோதிட பகுதிக்குள்ளே போய் எப்போ இவருக்கு சத்திர சிகிச்சை செய்யலாம். சில பேர் டாக்டர் எழுதி கொடுத்து விட்டோம், உங்களுக்கு ஆப்ரேஷன் வயிற்றில் ஆப்ரேஷன் செய்யணும் ஐயா, வயிற்றில் அப்பெண்டிசைட் இருக்குது, கேர்னியா இருக்குது, வயிற்றில் புற்றுநோய் இருக்குது, வெட்டி எடுக்கணும். அப்போ என்னட்ட ஓடி அறிவினம், எப்போ ஐயா இந்த சத்திர சிகிச்சையை செய்யலாம். சில பேருக்கு சுகர் வந்துட்டு காலில் புண்ணு மாற இல்லை, காலை வெட்டிடணும் உங்களுக்கு, எப்போ ஐயா என்று வருவினம். அப்போ நாங்கள் இந்த பகுதியை பார்த்து சொல்கிறோம். இப்போ நான் அது மாதிரி தான் உங்களுக்கு என்ன கிழமையில் எத்தனை மணிக்கு மருத்துவ உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்றதை பற்றி
நான் சொல்கிற கிழமையில் இப்போ உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7, 7 to 8ன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த நேரத்தில் மருத்துவரை சந்திக்கலாம். அந்த நேரத்தில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளலாம். அந்த நேரத்தில் மருந்து குடிக்க தொடங்கலாம். மருந்து எழுதி தருவேன். அந்த மருந்தை வாங்கி கொண்டு நான் சொல்லுற நேரத்தில் நீங்கள் குடிக்க தொடங்கினால் உங்களுடைய நோய் விரைவாக குணமாகும். அந்த மாதிரி டாக்டரை சந்திக்கிறதா இருக்கலாம், சத்திர சிகிச்சை செய்கிறதா இருக்கலாம், மருத்துவ பரிசோதனை அந்த நேரத்தில் பரிசோதனை செஞ்சால் பெரிய நோய்கள் உங்களுக்கு இல்லாட்டி எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்பா அவனுக்கு இவ்வளோ பெரிய நோயின்னு சொல்லாமல் ஏதோ சின்னனா டாக்டர் சொன்னார், பிரச்சனை இல்லை ஐயா, நான் பயந்து கொண்டே இருந்தேன். அதை மாதிரி விஷயம். இப்போ முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணியிலிருந்து 8 மணி, இது மருத்துவம் சம்பந்தமான முயற்சி செய்ய நல்ல நேரம். மத்தியானம் 2 மணியிலிருந்து 3 மணி PM, இதுவும் மருத்துவ உதவி செய்ய நல்ல நேரம். இரவு 9 மணியிலிருந்து 10 மணி, இதுவும் மருத்துவ உதவி செய்ய நல்ல நேரம். ஞாயிற்றுக்கிழமை 7 to 8, 2 to 3 PM, 9 to 10 PM இரவு. இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு ஞாயிறு இல்லையா, திங்கக்கிழமை தான் வேணும். திங்கக்கிழமை காலை 8 மணியிலிருந்து 9 மணி. மண்டே திங்கக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 9 மணி. அதே மாதிரி திங்கக்கிழமை பகல் 11 மணியிலிருந்து 2 மணி. திங்கக்கிழமை பகல் 11 to 2. மாலை 6 மணியிலிருந்து 7 மணி. இரவு முன்னிரவு 1 மணியிலிருந்து 2 மணி. இதெல்லாம் திங்கட்கிழமைக்கு உண்டான நாள். அடுத்தது செவ்வாய்க்கிழமை காலையில் 8லிருந்து 9 AM. செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி முதல் 9 மணி வரை மருத்துவம் செய்ய உகந்த நேரம். பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி PM, 3 to 4 PM செவ்வாய்க்கிழமை மருத்துவம் செய்ய உகந்த நாள். இரவு 10 மணியிலிருந்து 11, சில ஆப்ரேஷன் எல்லாம் ராத்திரியில் தான் செய்வினோம். 10 மணியிலிருந்து 11. இப்போ செவ்வாய்க்கிழமை இரவு 10 to 11 சத்திர சிகிச்சை செய்ய நல்ல நாள். சரி, இப்போ திங்கள் செவ்வாய் முடிஞ்சுது, ஞாயிறும் சொல்லிட்டேன். இப்போ புதன்கிழமை மகாவிஷ்ணுவுக்கு உண்டான நாள். புதன்கிழமை பகல் 12 மணியிலிருந்து 1 மணி. புதன்கிழமை பகல் 12 மணி to 1 மணி PM. இரவு 7 மணியிலிருந்து 8 மணி. இரவு 7 மணியிலிருந்து 8 மணி. முன்னிரவு 2 to 3 சாமத்தில் 2 to 3 புதன்கிழமை. புதன்கிழமை சத்திரை சிகிச்சை செய்ய எப்போ நல்ல நாள்னு பார்த்தீங்கன்னா பகல் 12 to 1, இரவு 7 to 8, முன்னிரவு சாமத்தில் 2 to 3. இப்போ புதன்கிழமை முடிஞ்சுது. வியாழக்கிழமை தட்சணாமூர்த்திக்கு உண்டான, சிவனுக்கு உண்டான, குருவுக்கு உண்டான நாள். வியாழக்கிழமை காலையில் 9 to 10. 9 to 10 நல்லது. பிற்பகல் 4 to 5 PM. பிற்பகல் 4 to 5. இரவு 11லிருந்து 12. இப்போ வியாழக்கிழமை இரவு 11லிருந்து 12. வியாழக்கிழமை 9 to 10, 4 to 5, 11 to 12. வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் மகாலட்சுமிக்கு உண்டான நாள். வெள்ளிக்கிழமை காலையிலேயே இருக்குது 6 to 7. இதை பிரசவம் செய்கிறதுக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 6 to 7 வெள்ளிக்கிழமை. பகல் 1லிருந்து 2, மத்தியானம் 1 மணியிலிருந்து 2 மணி. மூன்றாவது இரவு 8 மணியிலிருந்து 9 மணி. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி to 9 PM வெள்ளிக்கிழமை. இரவு சாமத்தில் 3லிருந்து 4, அதுவும் சத்திர சிகிச்சைக்கு நல்ல நாள். கடைசியாக சனிக்கிழமையை தவிர்க்கிறது நல்லது. இல்லை சனிக்கிழமை தான் செய்யணும்னு இருந்தால் சனிக்கிழமை 10 மணியிலிருந்து 11 மணி மட்டும் பகல். சனிக்கிழமை சத்திர சிகிச்சை செய்ய, மருத்துவ உதவியை பெற்றுக்கொள்ள, டாக்டரை போய் பார்க்க, மருந்து உட்கொள்ள, மருத்துவ பரிசோதனைகள் செய்ய, மருத்துவ ஆராய்ச்சிகள் செய்ய சனிக்கிழமை 10 மணியிலிருந்து 11 மணி. பிற்பகல் 5 மணியிலிருந்து 6 மணி. சனிக்கிழமை பிற்பகல் 5 மணியிலிருந்து 6 மணி.
சனிக்கிழமை இரவு 12 மணியிலிருந்து 1 மணி, சனிக்கிழமை ஏஎம், சனிக்கிழமை நடுச்சாமம் 12 மணியிலிருந்து 1 மணி. இந்த நேரம் எல்லாம் இப்போ ஞாயிறில் இருந்து சனிக்கிழமை மட்டும் ஒரு கிழமையும் மருத்துவம் செய்ய உகந்த நேரம் என்று இதை எழுதி வச்சு கொண்டீங்களா இருந்தால் இந்த நேரத்தில் டாக்டரோட அப்பாயின்மெண்ட் எடுத்து டாக்டரை போய் பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு மோசமான நோய்கள் வராது. அப்படி வந்தாலும் மருத்துவ சிகிச்சை முழுமையாக பலனளிக்கும். நோய் வராதுன்னு எப்படி ஐயா சொல்லுங்கள், வந்துட்டு சரி வந்துட்டுது. இந்த மருத்துவம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக வேண்டும். சில பேர் பாருங்க, போனோம் ஐயா டாக்டரை பார்த்தோம், மருந்து எடுத்தோம், சரி வர இல்லை. பல பேர் டாக்டரை பார்த்தோன்னே சரி வருது, சில பேருக்கு டாக்டரை பார்த்தும் சரி வரலை, மருந்து குடித்தோம் சரி வரலை, ஸ்கேன் பண்ணி பார்த்துச்சுன்னா என்ன நோயின்னு கண்டுபிடிக்க இல்லை, 2 தரம் பண்ணியாச்சு, 3ஆம் தரம் தான் நோயை கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களையெல்லாம் பார்க்குறோம். அதனால் மருத்துவ பரிசோதனை சரிவாரத்துக்கு, மருத்துவம் சரிவாரத்துக்கு, மருந்து குடித்தா வியாதி மாறுறதுக்கெல்லாம் இந்த கிழமையில் இந்த நேரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.